குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் நவம்பர் டிசம்பர் 2023 கேட்ட 13 மார்க்ஸ் தியரி பார்க்கலாம். 13th A கொஸ்டின் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்ல த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் ஆஃப் கான்க்ரீட் ரோடு வித் மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன். கான்க்ரீட் ரோடு ப்ரொசீஜர் சரி, அதை நீங்கள் ஜென்ரலாக எழுதிடலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது ட்ரா த நீட் ஸ்கெட்ச் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் அண்ட் டிஸ்கிரைப் தர் ஃபங்க்ஷன்ஸ். இது நீங்கள் பார்த்துடலாம். சரி, என்ன கான்க்ரீட் ரோடுங்கிறத கூட நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஸ்டோரி மாதிரி எழுத முடியும். இருந்தாலும் அதோட அடுத்த கிளாஸ் பார்க்குறேன். இந்த கிளாஸில் வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் பார்த்துடலாம். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு ஒரு டைம் சொல்லியிருக்கேன். அதனோட காம்பனன்ட்ஸ் டயக்ராம் மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்துடல அப்படின்ட்டு பாருங்கள். இதில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளெக்சிபிள் ரிஜிட். பொதுவாகவே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பேமெண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன். பேமெண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றோம். பேமெண்ட்னால் என்ன பண்ணலாம்? ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் இங்கே பாருங்கள். த பேமெண்ட் கேரிஸ் த வீல் லோட்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த லோட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் த்ரூ எ வைடர் ஏரியா ஆன் த சாயில் சப்கிரேட் பிலோ. அப்படி மாதிரி ஒரு டெஃபினேஷன் மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். திருத்துறவங்க வந்துட்டு ஓகே குட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு படித்து எழுதியிருக்காங்க அப்படின்னு புரியும் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அதுக்காக அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்லாம் பாருங்கள். கொஸ்டினில் வந்துட்டு அவங்க கேட்டிருக்கிறது ஸ்கெச்சஸ் ஆஃப் த காம்பனன்ட் ஆஃப் த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும், சரிங்களா? அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்த உடனே பேமெண்ட்னா என்னென்னு ஜென்ரலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்னு என்ன கேட்டிருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்னா அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்னு கொடுக்குறோம். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஹெட்டிங் போட்டு ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்னா என்னென்னு சொல்கிறோம். அவங்க கேட்டிருக்கிறது ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இருந்தாலும் இதெல்லாம் சொல்லணும், சரிங்களா? ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்னா ஆர் தோஸ் விச் ஆன் த ஹோல் ஹேவ் லோ ஆர் நெக்லிஜிபிள் ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆர் ரேதர் ஃப்ளெக்சிபிள் இன் த ஸ்ட்ரக்சுரல் ஆக்ஷன் அண்டர் த லோட்ஸ், சரிங்களா? அப்படின்னு என்னென்னா, இது கொஞ்சம் வந்துட்டு லோடு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் மேலேயும் கீழேயும் இறங்கி ஏறும். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு புக் இருக்குது, முன்னாடியே இதை கிளாஸ் எடுத்துருக்கிறதுனால பாருங்கள். ஒரு புக் ஒன்று இருக்குது, புக்கு மேலே நீங்கள் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுறீங்க, அது கொஞ்சமாவது கீழே இறங்கும். ஒரு 2 mm 3 mm காம்பேக்ட் ஆகும், சுருங்கும். அதே ஸ்பாஞ்சு மேலே வந்துட்டு கை வச்சு அமுத்துறீங்க, 10 mm 20 mm வரைக்கும் கூட சுருங்கும். இதே மாதிரி ஒரு கேல்குலேட்டர் இருக்குது, கேல்குலேட்டர் மேலே கை வச்சு அமுத்துனீங்கன்னா அது வந்துட்டு சுருங்காது. அப்போது இந்த மாதிரி இதுதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு வந்துட்டு ரிஜிட் அப்படின்னா சுருங்குற தன்மை இல்லாதது, ஃப்ளெக்சிபிள்னா சுருங்கி விரிவடையக்கூடிய தன்மை இருக்கிறது, சரிங்களா? அப்போது நீங்கள் இப்போ இமேஜின் பண்ணியிருக்கலாம், ஃப்ளெக்சிபிள்னா பிட்மனஸ் ரோடெல்லாம் வந்துட்டு ஃப்ளெக்சிபிளில் வரும், கான்க்ரீட் ரோடெலாம் வந்துட்டு ரிஜிட் ரோட்டில் வரும் அப்படின்ட்டு உங்களால் இமேஜின் பண்ணியிருக்க முடியும், சரிங்களா? ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டை போட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதிக்கிறோன்னா, இதில் வந்துட்டு ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு நெக்லிஜிபிளாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து வந்துட்டு லோடு அப்ளை ஆகும்போது வந்துட்டு என்ன ஆகுன்னா, அது வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். லோடு அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் த லோடு இட் வில் பி ஃப்ளெக்சிபிள். அதுக்காக ரொம்ப ரோடு வந்துட்டு கீழே பள்ளமாகி விரிவடையலாம் சொல்ல முடியாது. ஒரு 1 mm 2 mm ஃப்ளெக்சிபிள் இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்துட்டு த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் லேயர்ஸ் ரிஃப்ளெக்ட் த டிஃபார்மேஷன் ஆஃப் த லோயர் லேயர்ஸ் ஆன் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த லேயர். சர்ஃபேஸ் ஆஃப் த லேயர் வந்துட்டு ஒவ்வொரு சர்ஃபேஸும் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்னாவே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 லேயர் இருக்குது. சாயில் சப்கிரேட் இருக்குது, பேஸ் கோர்ஸ் இருக்குது, பேஸ் கோர்ஸ் இருக்குது, சர்ஃபேஸ் கோர்ஸ் இருக்குது. இந்த 4மே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளெக்சுரலாக இருக்கும். அதனால் எல்லா சர்ஃபேஸ்லேயுமே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்படின்னு சொல்லிவிட்டு அது கீழே டிப்பிக்கல் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 காம்பனன்ட்ஸ்னு போட்டு இந்த படத்தை வரைகிறோம். படத்தை வரைஞ்சிட்டு அந்த 4ஐயும் வந்துட்டு 1 by 1 வரிசை எழுதிடுறோம், சரிங்களா? இப்படி எழுதுனாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1/2 பேஜுக்கு மேலே கவர் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது மார்க் சேர்த்து கிடைக்கும். அடுத்தது அதில் வந்துட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது ஜென்ரல் ஃபங்க்ஷன். திரும்ப இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்துட்டு திரும்ப முன்னாடி படித்ததா, த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் லேயர்ஸ் டிரான்ஸ்மிட் த வெர்டிக்கல் ஆர் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டு த லோயர் லேயர்ஸ் பை த grain to grain transfer through the point of contact in the granular structure. அப்படின்னு என்னென்னா, ஏதோ ஒரு பாயிண்ட் வழியாக, அதாவது டயர் வழியாக வெஹிக்கிளோட லோடு வந்துட்டு எங்கே இறங்குது, டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் மேலே இறங்குது.
அது என்ன ஆகுது, அதுக்கு கீழே உதாரணமாக சர்ஃபேஸ் கோர்ஸ் மேலே தான் உங்களோட வீல் வந்துட்டு லோடு இறங்குது, அதுலேருந்து பேஸ் கோர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ என்ன, இதுக்கு உள்ள என்ன இருக்கும், சர்ஃபேஸ் கோர்ஸ்க்குள்ளே நிறைய சின்ன சின்ன பேபி சிப்ஸ் போட்டிருப்பீங்க. அதுதான் வந்துட்டு கிரைன் டு கிரைன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சிப்ஸ் மேலேருந்து அடுத்தடுத்த சிப்ஸ்க்கு வந்துட்டு அப்படியே லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுலேருந்து கீழே பேஸ் கோர்ஸ்க்கு வரும். பேஸ் கோர்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு திரும்ப என்ன இருக்கும், ஜல்லியும் தார்தான் இருக்கும். அந்த ஜல்லி கிரைனாக தான் இருக்கும். அது வழியாக திரும்ப சப்பேஸ் கோர்ஸ்க்கு வருது, அதுலேருந்து சாயில் சப்கிரேடு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது, எ வெல் காம்பேக்டட் கிரானுலர் ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் ஸ்ட்ராங் கிரேடட் அக்ரிகேட் இன்டர்லாக்டு. நல்லா காம்பேக்ட் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு ஜல்லியும் வந்துட்டு கேப் எல்லாம் நல்லா லாக் ஆகிக்கும். இன்டர்லாக்டு அக்ரிகேட் ஸ்ட்ரக்சர் வித் ஆர் வித்தவுட் த பைண்டிங் மெட்டீரியல்ஸ். சரிங்களா. பைண்டிங் மெட்டீரியல்ஸுங்கிறது இந்த இடத்துல பிட்டுமன் இல்லாமையே வந்துட்டு தரவாக காம்பேக்ட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் பிட்டுமன் போடணும். சரிங்களா. கேன் ட்ரான்ஸ்ஃபர் த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் த்ரூ எ வைடர் ஏரியா அண்ட் தஸ் ஃபார்ம்ஸ் எ குட் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் லேயர். சரிங்களா. இது எழுதுனதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்னு வர்றோம். ஃபங்க்ஷன்ஸ்னு வரும்போது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேமெண்ட் காம்பனன்ட்ஸ். காம்பனண்ட்னு என்ன, இது ஒவ்வொன்றுமே காம்பனண்ட். சர்ஃபேஸ் கோர்ஸ்னால் ஒரு காம்பனண்ட், பேஸ் கோர்ஸ்னால் ஒரு காம்பனண்ட், சப் சர்ஃபேஸ் கோர்ஸ்னால் ஒரு காம்பனண்ட், சாயில் சப்கிரேட்னா ஒரு காம்பனண்ட். காம்பனண்ட் என்னங்க, காம்பனண்ட்னா வந்துட்டு நம்ம ஹியூமன் பாடி காம்பனண்ட்னா ஐஸ், நோஸ், ஆர்ம்ஸ், ஷோல்டர்ஸ், லெக்ஸ் எல்லாமே காம்பனண்ட். அதை வந்துட்டு ஒரு முழு உருவமாக கொண்டு வரதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே பொதுவாக காம்பனண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. புக்குக்கு உதாரணமாக, புக்குக்கு ஒரு காம்பனண்ட்னா புக்கில் வந்துட்டு பேஜஸ் தான் காம்பனண்ட்ஸ். சரிங்களா. அதுக்குள்ளே இருக்கிற சாப்டர்ஸ் தான் காம்பனண்ட்ஸ். சரிங்களா. அந்த மாதிரி ஒரு முழு உருவம் கொண்டு வர்றதுக்கு சின்ன சின்னதாக எதாவது தேவைப்படுதோ அது எல்லாமே காம்பனண்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்னா இது எல்லா லேயரும் சேர்ந்து தான் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் அப்படின்னு எழுதிடுறோம். ஒவ்வொரு லேயருக்குள்ளே என்ன இருக்குது, எல்லாம்லேயும் ஜல்லி தான் இருக்குது. எல்லாம்லேயும் ஜல்லி இருக்குது, பிட்மன் இருக்குது, ரெண்டு தான் இருக்குது. ஆனால் ஜல்லியோட சைஸ் மட்டும் தான் ஒவ்வொரு லேயருக்கு மாறும். சரிங்களா. பாருங்கள், காம்பனண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ்னு அடுத்த ஹெட்டிங் போடுறோம். சாயில் சப்கிரேட்னு சப்ஹெட்டிங் எழுதுகிறோம். த சாயில் சப்கிரேட் இஸ் எ லேயர். இதுதான் டாப் மோஸ்ட் லேயர்னு ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் எழுதிடுறோம், ஃபஸ்ட் லைன் எழுதிடுறோம், டாப் மோஸ்ட் லேயர். சரிங்களா. இது என்னாகுன்னா பாட்டம் மோஸ்ட் லேயர்னு எழுதிடுறோம். லேயர் ஆஃப் த நேச்சுரல் சாயில். இதுதான் நேச்சுரல் சாயிலோட லேயரே வந்துட்டு சாயில் சப்கிரேடு. நேச்சுரல் சாயில் தான் சாயில் சப்கிரேடுன்னு சொல்கிறாங்க. சரி, இது என்ன ஆகுது, பேமெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா லோட்ஸையும் வந்துட்டு கீழே எர்த்துக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்மிட் பண்ணுது. செகண்ட் பாயிண்ட், த லோட்ஸ் ஆன் த பேமெண்ட் ஆர் அல்டிமேட்லி ரிசீவ். கடைசியாக அல்டிமேட்டாக வந்துட்டு ரிசீவ் பண்ணுறதுனா இந்த சாயில் சப்கிரேட் தான் வந்துட்டு ரிசீவ் பண்ணி எர்த்துக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இட் இஸ் எசென்ஷியலி தட் அட் நோ டைம் த சாயில் சப்கிரேட் இஸ் ஓவர் ஸ்ட்ரெஸ்டு. சரி, எப்போயுமே வந்துட்டு சாயில் சப்கிரேட் வந்துட்டு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அதனுடைய லோட் கேரிங் கெப்பாசிட்டியோட அதிகமாக போயிடக்கூடாது. அதிகமாக போச்சுன்னா என்ன ஆகும், சாயில் சப்கிரேடு வந்துட்டு விரிவடைஞ்சிருச்சு, லோடு தாங்காமல் கீழே இருக்கிற மண் வந்துட்டு ஸ்டெபிலைசேஷன் இல்லாமல் பிதுங்கிட்டு வெளியே போகிறதுனா ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் ரோடுமே என்னாகும், கீழே வந்துட்டு குழியாயிரும். சரி, அங்கங்கே ரோட்ல எல்லாம் குழியாயிருக்குது அப்படின்னா என்ன ரீசன்னா, கீழே சாயில் சப்கிரேட் வந்துட்டு வீக்காக இருக்குது. இல்லைனா அந்த இடத்துல வந்துட்டு தேவையான ப்ரெஷரோட அதிகமான ப்ரெஷரோட டக்குன்னு ஆக்ட் ஆகிடுச்சு. அதனால் கீழே இருக்கிற சாயில் என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடுச்சு. கொலாப்ஸ் ஆனதுனால மேலே இருக்கிற டோட்டல் லேயர் 4 லேயருமே அப்படியே கீழே இறங்கிருச்சு. சரிங்களா. இட் இஸ் எசென்ஷியல் தட் அட் நோ டைம் த சாயில் சப்கிரேட் இஸ் ஓவர் ஸ்ட்ரெஸ்டு. எப்போவுமே சாயில் சப்கிரேட் வந்துட்டு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாது. 3வது பாயிண்ட் எழுதிக்கிங்க. 4வது பாயிண்ட் வந்துட்டு இட் மீன்ஸ் தட் த ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டட் ஆன் த அப்படின்னா என்ன மீனிங்னா, டாப் ஆஃப் த சப்கிரேட்டில் ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் வித்தின் த அலோவபிள் லிமிட், குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கணும். சரிங்களா. குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது. அது குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாதுன்னு எந்த லிமிட்னா எலாஸ்டிக் லிமிட்டுக்கு மேலே போயிடக்கூடாது. அந்த சாயில் சப்கிரேடுக்கு மேக்ஸிமம் லிமிட்டே வந்துட்டு எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் தான் லோடு தாங்கும். எலாஸ்டிக் லிமிட்டோட எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிருன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. therefore it is desirable that at least top 50 cm layer of the subgrade soil is compacted under the controlled condition. அதனால எப்பவுமே சாயில் சப்கிரேடை வந்துட்டு நேச்சுரலாக அப்படியே விடாமல் ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு 50 சென்டிமீட்டருக்காவது
50 சென்டிமீட்டர் 500 mm வந்துட்டு ஃபுல்லுமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக காம்பேக்ட் பண்ணோம். ரோலர்லாம் விட்டு காம்பேக்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்துட்டு இதனால தான் பண்ணுறாங்க. சரிங்களா, டாப் 50 சென்டிமீட்டர் வந்துட்டு காம்பேக்ட் பண்ணிடணும். சரிங்களா, இட் இஸ் நெசசரி டு எவாலுவேட் த. அதுக்கப்புறம் என்னென்னா தண்ணி விட்டு காம்பேக்ட் பண்ணணும். இதெல்லாம் முக்கியமான டேர்ம்ஸ். ஓஎம்சி ஆப்டிமம் மாய்ஸ்டர் கண்டென்ட் அண்ட் மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி, இது ரெண்டுமே முக்கியமான டேர்ம். இந்த ரெண்டுமே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பேப்பரில் எழுதியிருக்கணும். சரிங்களா, அப்படி காம்பேக்ட் பண்ணும்போது என்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும்னா ஆப்டிமம் மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கணும் சாயிலில். அதே மாதிரி ட்ரை டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கணும். சரிங்களா, அதை பற்றி டீட்டெயிலாக வேண்டியதில்லை. டீட்டெயிலாக வந்துட்டு உங்களுக்கு சாயில் மெக்கானிக்ஸ் வரும்போது அந்த சப்ஜெக்டில் வந்துடும். இதில் வந்துட்டு இது ஓஎம்சி அண்டு எம்டிடி மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓஎம்சி எம்டிடின்னு ப்ராக்கெட்டில் பிளாக் பென்னில் எழுதுங்க. இதெல்லாம் வந்துட்டு ப்ளூவில் எழுதிட்டு ப்ராக்கெட்டில் வந்துட்டு ஓஎம்சி எம்டிடின்லாம் காமிச்சிங்கன்னா வந்துட்டு அப்படியே உங்களுக்கு மார்க் வந்துட்டு அதிகமாக கொடுப்பாங்க. இட் இஸ் நெசசரி டு எவாலுவேட் த ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சாயில் ஃபார் டிசைன் பர்பஸ் அண்ட் இன் திஸ் கேஸ் the supporting layer doesn't come up to the expectations. The same is treated or stabilized to suit the requirements. இதை வந்துட்டு நம்ம காம்பேக்ட் பண்ணி முடிக்கிறோம். காம்பேக்ட் பண்ணி முடிச்சுட்டு சாயில் எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஸு அந்த சாயிலோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ, கேரிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு செக் பண்ணணும். செக் பண்ணும்போது நமக்கு ரெக்யர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா அந்த சாயிலை வந்துட்டு நம்ம ட்ரீட் பண்ணணும். ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்துட்டு லேயர் மேலே வந்துட்டு தாரோட போடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாயில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சிபிஆர் டெஸ்ட், கலிஃபோர்னியா பேரிங் ரேஷியோ டெஸ்ட் இருக்குது, கலிஃபோர்னியா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டெஸ்ட் இருக்குது, ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட் இருக்குது, பிளேட் பேரிங் டெஸ்ட் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு டைப் ஆஃப் டெஸ்ட்டு. இது நீங்கள் அனைவரும் சாயில் மெக்கானிக்ஸ்க்கு யூஸ் ஆகும். இதில் நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு இது எழுத வேண்டியதில்லை. இந்த கொஸ்டினுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் த காம்பனன்ஸ் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த காம்பனன்ஸ் ஆஃப் த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், என்னென்னு டெஸ்ட் பண்ணுறீங்கன்னு எழுத வேண்டியதில்லை. சரிங்களா, இருந்தாலும் டெஸ்ட்ஸ் அப்படின்னு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா அந்த 4 டெஸ்ட்டு நீங்கள் எழுதணும். என்னென்ன டெஸ்ட்டு, சிபிஆர் டெஸ்ட், கலிஃபோர்னியா பேரிங் ரேஷியோ டெஸ்ட்டு, கலிஃபோர்னியா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டெஸ்ட்டு, அடுத்து ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட்டு, பிளேட் பேரிங் டெஸ்ட்டு. சரிங்களா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக டெஸ்ட்டுன்னு கேட்டால் மட்டும் தான் எழுதணும். ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இந்த பேராகிராஃபில் இருக்கிற அது மட்டும் ஒரு 5-6 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். சரிங்களா, இது எல்லாமே டெஸ்ட்டு தான். இந்த டெஸ்ட்லாம் வந்துட்டு நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. சரிங்களா, இப்போ அடுத்தது இப்போது சாயில் சப்கிரேடை பார்த்துட்டோம். சாயில் சப்கிரேடுக்கு ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். அடுத்து இன்னும் 3 லேயர் இருக்குது. என்னென்ன லேயர் இருக்குது, சாயில் சப்கிரேடுக்கு அப்புறமா வந்துட்டு பேஸ் கோர்ஸ் இருக்குது, சப்பேஸ் கோர்ஸ் இருக்குது, சர்ஃபேஸ் கோர்ஸ் இருக்குது. இந்த 3 கோர்ஸுக்கு வந்துட்டு என்னென்ன ஃபங்க்ஷன் பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சப்பேஸ், அடுத்து சப்பேஸ் அண்ட் பேஸ் கோர்ஸ். அது பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கும் அதில் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஸ்டோன்ஸ் இருக்கும், பவுண்ட் ஆர் அன்பவுண்ட் அக்ரிகேட்ஸ். சரியா, முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு சாயில் சப்கிரேடில் நேச்சுரல் எர்த்துன்னு சொல்லியாச்சு. இதில் வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு ப்ரோக்கன் ஸ்டோன்ஸ் உடஞ்ச கல்லை போடுறோம். பவுண்ட்னா கொஞ்சம் பெரிய பெரிய அக்ரிகேட்ஸில் இதுக்குள்ளே போடுறோம், பெரிய சைஸ் அக்ரிகேட்டை போடுறோம். ப்ரோக்கன் ஸ்டோன்ஸ் உடஞ்ச கற்களையும் உள்ளே தூக்கி போடுறோம். சரிங்களா, சம்டைம்ஸ் எப்படி இருக்குன்னா சப்கேஸ் கோர்ஸில் வந்துட்டு ஸ்டெபிலைஸ்டு சாயிலை யூஸ் பண்ணுவோம். சாயில் வந்துட்டு ஸ்டெபிலைஸ்டு சாயில்னா வீக்கான சாயில் இருக்குதுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சாயில் வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா கொண்டு வந்து ஃபில் பண்ணுறது வந்துட்டு ஸ்டெபிலைஸ்டு சாயில். இல்லைனா இருக்கிற இப்போ நேச்சுரலாக இருக்கிறத வந்துட்டு ஸ்ட்ரென்த்தில் அப்படின்னா அதை தோண்டி எடுத்துகிட்டு வெளியே வேறு சைட்லேருந்து நல்ல ரெட் சாயில், நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கக்கூடிய ரெட் சாயில் வந்துட்டு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து இந்த சைட்டில் வந்துட்டு அந்த கல் மேலே போடுறது. சரிங்களா, இதெல்லாமே நீங்கள் நேச்சுரலாக பார்க்குறத ஈஸியாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து இன் சம் கேசஸ் சம் பிளேசஸ் போல்டர் ஸ்டோன்ஸ் ஆர் பிரிக்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் அஸ் ஏ சப்பேஸ் ஆர் சோலிங் கோர்ஸ். சரிங்களா, சோலிங் அப்படின்னா ஃபவுண்டேஷனுக்கு இன்னொரு பேர் தான் சோலிங். சரிங்களா, சப்பேஸ்னாலும் சோலிங்னாலும் ஒரே தான். ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு பேர் தான் சோலிங். சரிங்களா, இந்த சம் பிளேசஸ் என்னென்னா போல்டர் ஸ்டோன்ஸ் இருக்குது. போல்டர் ஸ்டோன்ஸ்னால் பெரிய பெரிய கல், பெரிய பெரிய கல்னால் கருங்கல் ஒரு 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர், நார்மலாக 40 mm 4 சென்டிமீட்டர் ஜல்லி இல்லை 20 mm ஜல்லி, 12 mm சிப்ஸு அந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். போல்டர்ஸ் அப்படின்னா அதோட பெருசாக கல்லுகள், பெரிய பெரிய கல்லாம் 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் 1 அடி நீளத்தில் இருக்கிற கல் எல்லாமே யூஸ் பண்ணுறதா வந்துட்டு சப்பேஸ் கோர்ஸு. இதுக்கு இன்னொரு பேர் சோலிங் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஹவவர் at the
சப்வேஸ் கோர்ஸ் இட் இஸ் டிசேபிள் டு யூஸ் த ஸ்மாலர் சைஸ்டு இருந்தாலும் பெட்டர் ஸ்ட்ரென்த் எப்படி கிடைக்கும்னா நல்ல சின்ன சைஸான அக்ரிகேட்ஸை போட்டோம்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆர் சாயில் அக்ரிகேட் மிக்சஸ் ஆர் சாஃப்ட் அக்ரிகேட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் த லார்ஜ் போல்டர் ஸ்டோன். பெரிய கல்லுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு அக்ரிகேட் யூஸ் பண்ணால் தான் பெட்டர் ஸ்ட்ரென்த் கிடைக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இல்லைனா பிரிக்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பிரிக்ஸை விட அக்ரிகேட் வந்துட்டு கிரேடட் அக்ரிகேட்னா அந்த ஜல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் கொடுக்கும்போது பில்டிங்கில் எப்படி ஆர்டர் கொடுப்போம் காங்கிரீட்டுக்குன்னா முக்கால் ஜல்லியும் அரை ஜல்லியும் மிக்ஸ் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன் மிக்ஸ் பண்ணுறோம்னா முக்கால் ஜல்லி எல்லாமே முக்கால் ஜல்லியாக இருந்துச்சுன்னா கேப் வந்துட்டு நிறையா இருக்கும். அரை ஜல்லி கலந்து வாங்கினோம்னா அந்த 2 முக்காலுக்கு நடுவில் இருக்கிற சின்ன சின்ன கேப்ஸ் வந்துட்டு இந்த அரை ஜல்லி வந்துட்டு ஃபில் ஆகிக்கும். இந்த மாதிரி வந்துட்டு அதனால இந்த மாதிரி இருக்கிற பேர் தான் வந்துட்டு வெல் கிரேடட்னா எல்லா சைஸ் ஜல்லியும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் வெல் கிரேடட்னு சொல்லுவோம். உங்களுக்கு இப்படி புரிஞ்சிருக்கும். எல்லா சைஸ் ஜல்லி கலந்து வாங்கினோம்னா தான் வாய்ட்ஸ்லாம் வந்துட்டு ஈஸியாக பேக் ஆகும். நல்லா பேக் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த் நிறைய கிடைக்கும். அதனால தான் வெல் கிரேடட் அக்ரிகேட்டாக போட சொல்கிறாங்க. சரி, இருந்தாலும் சப்வேஸ் கோர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப அவைலபிலிட்டி இல்லை, பட்ஜெட் வந்துட்டு போட்ட பட்ஜெட்டோட எஸ்டிமேட்டோட அதிகமாக போகுது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு போய்க்கலாம்னா போல்டர் ஸ்டோன்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரிக்ஸ் உடஞ்ச பிரிக்ஸ் எங்கேயாவது பக்கத்தில் சேம்பர்ஸில் கிடச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? when the subgrade consists of fine grained soil and when the pavement carries heavy wheel loads, there is tendency for these boulder stones or bricks to penetrate into the wet soil, resulting in the formation of undulations and uneven pavement surfaces in flexible pavements. இது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இப்போ சப்போஸ் ஃபைன் கிரைண்ட் சாயில் வந்து இப்போ வந்துட்டு அந்த பேமெண்ட் மேலே லோடு ரொம்ப அதிகமான லோடு ஏறுது, அந்த ரோட்டில் வந்துட்டு ரொம்ப அதிகமான லோடு போச்சுன்னா என்னாகுன்னா வந்துட்டு பிரிக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அடியில் பிரிக்ஸ் போட்டதுன்னா சீக்கிரம் உடஞ்சி வெட் சாயிலோட மிக்ஸ் ஆயிரும். வெட் சாயில்னால் சர்ஃபேஸ் சாயில் சப்சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? இங்கே சாயில் சப்கிரேட்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதில் வந்துட்டு ஈரங்க இது இருந்துச்சுன்னா அதோட மிக்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா எல்லாமே தூளத்தெல்லாம் உடஞ்சி மேடும் குழியுமாயிரும். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட். அடுத்து வந்துட்டு இது மெயின் ஃபங்க்ஷன் சப்பேஸ் கோர்ஸ் ப்ரைமர்லி ஹேஸ் த சிமிலர் ஃபங்க்ஷன் ஆஸ் ஆஃப் த பேஸ் கோர்ஸ். பேஸ் கோர்ஸ்க்கும் சப்பேஸ் கோர்ஸ்க்கும் ரெண்டும் சிமிலர் ஃபங்க்ஷன் தான். ரெண்டுக்குமே என்ன ஃபங்க்ஷன்னா மேலேருந்து வரக்கூடிய லோடை வந்துட்டு கீழே இருக்கிற சாயில் சப்கிரேடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் மெயினான ஃபங்க்ஷன். ப்ரொவைடட் வித் த இன்ஃபீரியர் மெட்டீரியல்ஸ் தேன் ஆஃப் த சப் கோர்ஸ். சரிங்களா? தேன் ஆஃப் த பேஸ் கோர்ஸ். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பேஸ் கோர்ஸ் வேரி அக்கார்டிங் டு த டைப் ஆஃப் த பேமெண்ட். என்ன டைப் ஆஃப் பேமெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நமக்கு பேஸ் கோர்ஸோட ஃபங்க்ஷனும் மாறும். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டாக இல்லை ரெஜிட் பேமெண்ட்டாங்கிறத பொறுத்து அது மாறும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ப்ரைமர்லி டு இம்ப்ரூவ் த லோட் சப்போர்ட்டிங் கெப்பாசிட்டி பை டிஸ்ட்ரிபியூட்டிங் த லோட் த்ரூ எ ஃபைனட் திக்னஸ். சரிங்களா? என்னென்ன ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரிவென்டிங் த பம்பிங், ப்ரொடெக்டிங் த சப்கிரேட் அகைன்ஸ்ட் த ஃப்ரோஸ்ட் ஆக்ஷன். இது ரெண்டு தான் மெயினான ஃபங்க்ஷன். சரிங்களா? Thus the fundamental purpose of a base course and subcourse course is to provide a stress transmitting the medium to spread the surface wheel loads in such manner as to prevent the shear and consolidation deformation. இந்த shear ஃபெயிலியரும் கன்சால்டேஷன் டிஃபார்மேஷன் வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த பேஸ் கோர்ஸ் சப்பேஸ் கோர்ஸும் போடுறோம். இப்போ தான் வந்துட்டு இவ்வளோ தியரியில் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா இதுதான், இந்த 4 தான் வந்துட்டு உங்களுக்கு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் கோர்ஸ் சப்பேஸ் கோர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிவென்டிங் பம்பிங், ப்ரொடெக்டிங் த சப்கிரேட் அகைன்ஸ்ட் த ஃபோர்ஸ்ட் ஆக்ஷன். அடுத்து வந்துட்டு இந்த ரெண்டும் என்ன? ப்ரிவென்ட் த சியர் அண்ட் கன்சால்டேஷன் டிஃபார்மேஷன்ஸ். இந்த 4 தான் வந்துட்டு மெயினான ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? அடுத்தது வியரிங் கோர்ஸ். வியரிங் கோர்ஸுக்கு என்ன ஃபங்க்ஷன்? சரிங்களா? இதில் வியரிங் கோர்ஸ் பாருங்கள். வியரிங் கோர்ஸுங்கிறது உங்களுக்கு வந்துட்டு டாப் மோஸ்ட்டில் வர லேயர். இது என்னென்னா த பர்பஸ் ஆஃப் த வியரிங் கோர்ஸ். என்ன பர்பஸ்னால் தான் ஃபங்க்ஷன் என்னென்னா த பர்பஸ் ஆஃப் த வியரிங் கோர்ஸுங்கிறது வந்துட்டு ஸ்மூத் ரைடிங் கொடுக்கறதுக்கு. அடுத்து வந்துட்டு இட் ரெசிஸ்ட் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை டயர்ஸ் அண்ட் டேக்ஸ் த வியர் அண்ட் டியர் டியூ டு த
டிராஃபிக்னால வர்ற வியரையும் டியரையும் தாங்கிறதுக்கு 2 ஃபங்க்ஷன் வச்சு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்மூத் ரைடிங்க்கு, ரெண்டாவது வந்துட்டு வியர் அண்ட் டியர் வந்துட்டு டிராஃபிக்கில் இருக்கக்கூடாது, அதை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்காக. அடுத்து மூணாவது வந்துட்டு வியரிங் கோர்ஸுங்கிறது வந்துட்டு மேலே வாட்டர் டைட் லேயர் கொடுக்கும், அதாவது தண்ணி வந்துட்டு மேலேருந்து கீழே பெனட்ரேட் ஆகி போகாமல் தடுக்கும், மூணாவது ஃபங்க்ஷன். அடுத்து வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டாக இருந்துச்சுன்னா நார்மலாக பிட்டுமனஸ் சர்ஃபேஸ் வந்துட்டு டாப்பில் வியரிங் கோர்ஸாக இருக்கும். ரிஜிட் பேமெண்ட்டாக இருந்துச்சுன்னா காங்க்ரீட் சிமெண்ட் காங்க்ரீட் வந்துட்டு வியரிங் கோர்ஸாக இருக்கும். தேர் ஆர் மெனி டைப் ஆஃப் சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் எம்ப்ளாய்ட் அஸ் த, இது இல்லாமல் நிறையா சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. சரிங்க, அந்த டைப் ஆஃப் த சர்ஃபேஸ் டிபெண்ட்ஸ் அப் அந்த அவைலபிலிட்டி ஆஃப் என்ன மெட்டீரியல் அங்கே கிடைக்குது. சரிங்க, பிட்டுமன்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கும்னா பிட்டுமன் வச்சு தார் ரோடு போட்டுடலாம், இல்லை காங்கிரீட் ரோடு வச்சு போட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் கதை மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு பர்பஸ், த பர்பஸ் ஆஃப் த வியரிங் கோர்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்மூத் ரைடு கொடுக்கும். அடுத்து வந்துட்டு டயரில் வியர் அண்ட் டியர் வந்துட்டு கம்மியாகும், டயரோட தேய்மானம் வந்துட்டு கம்மியாகும். தார் ரோட்டில் ஓட்டுச்சுன்னா சிமெண்ட் காங்கிரீட் ரோட்லாம் கம்மியாகும். அதே வந்துட்டு WM வாட்டர் போர்ன் மெக்கடம் ரோடு மண் ரோட்டில் இல்லை ஜல்லி போட்டு ரோட்லாம் ஓட்டணும்னா டயரில் வந்துட்டு வியர் அண்ட் டியர் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு என்ன ஆகுது, மூணாவது ஃபங்க்ஷன் வாட்டர் டைட்டாக இருக்கும், அதனால் மழை தண்ணி வந்துட்டு கீழே சாயில்ஸ் அப்கிரேடுக்கு போகாமல் தடுக்கலாம். அடுத்து வந்துட்டு இது பிட்டுமன் சர்ஃபேஸ்னால் டாப் லேயரில் வந்துட்டு பிட்டுமன் கோட்டிங் போட்டிருப்பாங்க. ரிஜிட் பேமெண்ட்னால் சிமெண்ட் காங்கிரீட் வந்துட்டு டாப் லேயரில் போட்டிருப்பாங்க. சரிங்களா, இது இல்லாமல் நிறையா டைப் சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றும் என்ன மெட்டீரியல் அவைலபிலிட்டியாக இருக்கோ அதை பொறுத்து இது மாறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஓகே, தேங்க்யூ. நீங்கள் அனைவரும் இதை வச்சு நீங்கள் கதை எழுதிக்கலாம். சரிங்க, இது என்ன கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் காம்பனன்ட்ஸ். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட்னு என்ன கொடுக்குறோம், பேமெண்ட்னா இது ஒரு சர்ஃபேஸ், டாப் சர்ஃபேஸ், இது மூலிமா என்ன வந்துன்னா வெஹிக்கிளோட டோட்டல் வெயிட் வந்துட்டு கீழே சாயிலுக்கு பாஸ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறதா பேமெண்ட்னு போட்டு அடுத்த டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு போட்டு ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட், ரிஜிட் பேமெண்ட் எழுதுகிறோம். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்னு அடுத்த ஹெட்டிங் போட்டு அந்த டயக்ராம் வரைகிறோம். டயக்ராம் வரைஞ்சிட்டு நம்ம 4 லேயர் இருக்குது ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கு. அந்த 4 லேயர் நம்ம கொடுத்துட்றோம். 4 லேயர் கொடுத்துட்டு அடுத்து வந்துட்டு 4 லேயர் கொடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொன்றுக்கும் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு தனித்தனியாக கொடுத்துட்றோம். சரிங்களா, இந்த டயக்ராம் கிளியராக வரைஞ்சிக்குங்க. ஓகே, தேங்க்யூ.